கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகள், யாருமே இல்லாத பிள்ளைகள், தகப்பன் தாய் இழந்த பிள்ளைகள், ஒரு அனாதையை போல வாழ்கிற பிள்ளைகள், அவர்களை நாம் விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாம். விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவரால் கைவிடப்பட்டு யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிற பெண்களை விசாரித்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம் தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய, அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கர்த்தர் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்ய யோசிக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள், பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே செல்லும் போது நம்மை நாமே காத்துக்கொள்கிற ஒரு அனுபவத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கரையற்றவர்களாய், கரைதிரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, உலக தீமைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் அவருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறதை எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. எல்லா தீமைக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, அடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிலுள்ள தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா லபாரதன ஷதரபலா ரபா கபர ஷகரக துரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர சந்த ரதன ஹதரபலா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க.
அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. அப்போ நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, இந்த வியாதி எப்பொழுது மறையும் என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, விடுதலையாக்குங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியாப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க. இப்படி கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.